சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட நான் பேர் கொடுத்துட்டேன். சொன்ன டைம்குள்ள அவங்க வந்து சேரு. இதனால நமக்கு பல கிளைண்ட்டுங்கெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா இருந்துட்டு எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா அது வந்துமா பொய் சொல்லாமல் சொன்னேன்னா உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயம் மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அவ கூப்பிட்டா நீ உடனே கிளம்பி போயிடுவியா? ஏமா ஏற்கனவே இந்த வீடு என்னால தான் கடன்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பிஸ்னஸும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ரோகிணி தான் ஏதாவது ஒரு மூலியமா எனக்கு ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதனால தான் நான் இன்னும் பெரிய லெவலில் போகணுன்னு ஆசைப்பட்றேம்மா. தயவு செஞ்சு அதுக்கு நான் ரோகிணி யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உனக்கு இதில் ஆர்டர் கிடைக்கணும் அவ்வளோதானே, சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீங்களும் என் கூட வரீங்களா? ஏண்டா நானும் உங்க கூட வரக்கூடாதா? மா அப்படி சொல்லலை, ஏற்கனவே ரோகிணியை பிடிச்சி நீங்கள் பயங்கரமாக திட்டி விட்டுட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்களும் அங்கே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தாம்மா வரும். அப்புறம் ஆர்டர் கிடைக்காம போயிடும். அந்த ஆர்டர் எப்படி கிடைக்காம போகுதுன்னு நானும் பார்க்குறேன். நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் கூட கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி விஜயாவை மனோஜ் கூட பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன், நீ யாரு என் பொண்ணு என் பையனை கேள்வி கேட்கணும்னு சொல்லி உங்க கணத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. அதோட முடிச்சிருக்கு.